ஃப்ரெண்ட் இருக்கா? ஐயோ உன் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்றல, போய் பாரு. அவன் கடக்குறான்டி, அவன் வாட்ச்மேன். ஃபர்ஸ்ட் யூ கோ. என்னடா இது, வாட்ச்மேன் மாதிரி உட்கார வச்சுட்ட? புரிஞ்சுக்கிட்டியாடா? டேய், ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப்னு நினச்சிக்கோடா. வீட்டில் வேற யாருமே இல்லை, எல்லாரும் திருப்பதிக்கு போயிருக்காங்க. அதுக்குள்ள பிரியாவோட மனசுட்டு பேசலான்னு பார்த்தேன். அதுக்கு எவ்வளோ போராட வேண்டியது இருக்கு. உன் தங்கச்சி வந்துட மாட்டாளே? டேய், வரமாட்டாடா. அவள் ஃப்ரெண்டோட படத்துக்கு போயிருக்கா. 2 மணி நேரம் ஆகும். கேபிள் கொரியர்னு வந்தா மேனேஜ் பண்ணிக்கோ. போர் வச்சா டிவி பாரு. நீ பண்ற ஏற்பாடெல்லாம் பார்த்தா மனசு விட்டு பேசுற மாதிரி தெரியல, ஏதோ மல்லுக்கட்டு விவகாரம் மாதிரி தெரியுது. கார்த்திக், உண்மையை பேசக்கூடாது, புரிஞ்சுக்கோ. கூட்டு வந்துட்டல, போ. போய் என்ஜாய் பண்ணு. போடா போடா. அனி, கம் 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 கம். ஐ. என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே அன்பே? ராஜு ராஜு, என் நேரமாச்சு, சீக்கிரமா. பர்ஸ் மறந்துட்டேன்டி. 2 minutes. ஓகே. என்னடா? உன் தங்கச்சி வந்துட்டாளா? டேய், என்ன பண்ணலாம்? நான் சமாளிக்கிறேன், நீ சும்மா இரு. என்னடி வந்துட்ட? கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏய், என்னன்னு சொல்லு. பர்ஸ் மறந்துட்டேன்டா. பர்ஸா? இங்க தானே வச்சேன். டேய், பில்டிங் மாதிரி ஏன் நிக்கிற? தேடுறா. ஏண்டி இங்க தேடுற? ஒரு ரூம்ல போய் தேடு. கரெக்ட். அங்க தேடு. எல்லாத்தையும் சவாரி. அம்மா, இவ யாரு? கார்த்திகோட கேர்ள் ஃப்ரெண்ட். வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா, மனசு விட்டு பேசணும்னா அதான் அலோவ் பண்ண. சொல்லண்டா, சொல்டா, சொல்லு. ஆமா, நானும் பிரியாவும் 4 வருஷமா லவ் பண்றோம். அவங்க வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. எங்க வீட்டுல எங்க அக்காவை நான் சமாதானப்படுத்தணும். அதை பத்தி தான் இங்க வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஓ, சாரிப்பா, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க 2 பேரையும் பார்த்தா ஏக் துஜி கிளி மாதிரி இருக்கு. தேங்க்ஸ், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 4 வருஷமா லவ் பண்றோம். உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். திடீர்னு பிரச்சனை, என்ன பண்றதுனே தெரியல. எங்களுடையது ட்ரூ லவ். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் அவளை மிஸ் பண்ண மாட்டேன். தட்ஸ் குட். அவனுக்கு நம்மளை விட்டா யார் இருக்காங்க? கார்த்திக் லவ் நாம தானே சப்போர்ட் பண்ணோம். கரெக்ட்டா? ஹே ஜான்சி. ஜான்சி, ஜெரி, ஜான்சி, ஜானு, ஜானு, சாரி ஜானு, நான் சொல்றது கேட்டு போ ப்ளீஸ். ஒரே ஒரு நிமிஷம். பின்னாடி வராத, போயிடு, அப்புறம் கண்டபடி கத்திடுவேன். ஜானு, ஜானு, நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டியா? அந்த பொண்ணு ராஜுவோட லவர். அவன் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னா அவன் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்லைல்ல, உன் ஃப்ரெண்டு தான் முக்கியம். எவ்வளவு ஒருத்துக்காக என்ன அவமானப்படுத்திட்டல? அப்படி இல்ல ஜானு. இல்ல, என்னை விட உனக்கு அவங்க தான் முக்கியம். போய் உன் ஃப்ரெண்டை கட்டிக்கிட்டே லவ் பண்ணு, என்னை விட்டுரு. இல்ல ஜானு, எனக்கு நீ தான் முக்கியம். போய், நீ சொல்றது எல்லாமே போய். உனக்கு நான் வேணுமா உன் ஃப்ரெண்ட்ஸ் வேணுமான்னு நீ டிசைட் பண்ணு. உங்களால அவகிட்ட நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. டேய், நீ போய் சொல்லி மாட்டிக்கிட்டு அவனை கத்துற. டேய், அவன மாதிரியே பேசாதடா, ஸ்டூபிட். நான் உங்களுக்காக தானடா போய் சொன்னேன். டேய், அவ இப்ப என்னதானா சொல்றா? காலையில 10 மணிக்குள்ள டிசைட் பண்ணி சொல்லியிருக்கா. ஏண்டா 10:30 மணி ஆகுது, இன்னும் நீ டிசைட் பண்ணிட்டு இருக்க? 10:30? ஹே ஜான்சி, ஜான்சி. சாரி ஜானு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப எங்க இருக்க? ராஜுவோட வீட்ல. நேத்து நான் அவ்வளவு சொல்லியும் நீ இன்னும் மாறல. அப்படி இல்ல ஜானு, நம்ம விஷயமா தான் நான் பேச வந்தேன். ஐயோ,
உன் ஃப்ரெண்ட்ஸை கட்டிக்கிட்டு அழு. கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். உங்களுக்கு என்னடா சிரிப்பு? ஏய் இரு, அவன் வீட்டுக்கு போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு வரேன். வந்து மிதிக்கிறான்டா அவங்க. ஜான்சி ஜான்சியா? ஹலோ. ஜான்சி. கார்த்திக் இல்ல? அவன் இங்க வரவே இல்லையே. ஐ திங்க் ஜெனி வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அங்க போன் பண்ணி பாரு. அட பாவி. எதுக்காக வந்த? இல்ல ஜானு, இவ்வளவு நேரம் எங்க இருந்த? ராஜோட வீட்ல. போதும், இன்னும் எவ்வளவு போய் சொல்வேன்? உன்னை நம்ப நான் தயாரா இல்ல. இங்க நின்னு சீன் கிரியேட் பண்ணாத. கெட் லாஸ்ட். ஜானு, கதவை தர. ஜானு, எனக்கு நீதான் முக்கியம். இனிமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். எனக்கு நாளைக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. ஃபுல் டே நான் உன் கூட இருக்கேன். நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் சரி. அதுல ஏதாவது தப்பு நடந்தா கேளு. ஓகே? நாளைக்கு 8 மணிக்கு நான் மீட் பண்றேன். ஓகே? ஓகே? பாய் ஜானு.